ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ட்ராவல்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பொள்ளாச்சிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் சினிமா ஷூட்டிங் பிளேஸான காக்காக்குத்திப்பாறை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட படங்களையும் பாடல்களையும் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸில் என்னென்ன பாடல்கள்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்களோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காக்காக்குத்திப்பாறை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பொள்ளாச்சிலேருந்து எக்ஸாக்டாக 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. வண்டியில் போனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா போகிற வழிகள்லாம் கொடமரமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்கும். நீங்கள் கூகுள் மேப்பில் காக்காக்குத்திப்பாறைன்னு சர்ச் பண்ணாலே கரெக்டான லொக்கேஷன் தான் காட்டும். அதை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே நீங்கள் கரெக்டான பிளேஸில் போய் இறங்கிடலாம். கைஸ், நம்ம இப்போ காக்காக்குத்திப்பாறைக்கு வந்து சேர்ந்துட்டோம். நீங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜ் வழியாக போய் தான் அந்த மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும். கைஸ், இப்போ நம்ம காக்காக்குத்திப்பாறையோட மேல் பகுதிக்கு வந்துட்டோம். பாருங்கள், வியூலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அமேசிங்காக இருக்குன்னு. தென்னந்தோப்புகளை சுற்றி நடுவில் ஒரு பாறை இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் வியூ பாயிண்ட்லாம். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் இந்த இடங்களில் என்னென்ன பாடல்கள் என்னென்ன படங்கள்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். நம்ம பிரபுதேவாவோட சார்லி சாப்ளின் படத்தில் வர ஒரு பாடலை பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதாவது லாஸ்ட் டிக்கெட்டில் பயங்கரமாக வைரலான சின்ன மச்சான் சாங்கு தான். அதே மாதிரி நம்ம அருண் விஜயோட மாஞ்சவேலு படத்தில் வர ஒரு சீனையும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. என்ன எதுக்கு உனக்கு பிடிச்சது? அதாவது அந்த படத்தில் வர ஒரு ஃபைட் சீனை பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நடிகர் சத்யராஜோட பொள்ளாச்சி மாப்பிள்ளை படத்தில் வர ஒரு சீனையும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம விஜயகாந்தோட வல்லரசு படத்தில் வர அருப்புக்கோட்டை அக்கா பாடலை பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சுந்தர்சியோட வீராப்பு படத்தில் வர போனா வர வீர சாங்கும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கேப்டன் விஜயகாந்தோட நிறைஞ்ச மனசு படத்தில் வர முத்துக்குளிச்சுங்கிற சாங்கையும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய ஏகப்பட்ட தமிழ் படங்களோட பாடல்கள்லாம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வெறும் ஷூட்டிங் ஸ்பாட் பிளேஸ் மட்டும் இல்லைங்க, இது ஒரு பெஸ்ட் வியூ பாயிண்ட்டும் கூட. அதே மாதிரி இது ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட. நீ எப்போவாது இந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியோடு இருங்க. ஏன்னா பாறைகள் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இறங்கும். கீழே ஒரு வாய்க்கால் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா பாறைகள் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இறங்கும். ஸோ அங்கே இறங்கும்போது பார்த்து இறங்குங்க. லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட ஸ்ட்ரைட்டாக போய் அந்த வாய்க்காலுக்குள்ளே விழுந்துருவீங்க. ஸோ சேஃபாக இருங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா கப்புள்ஸோட வந்து என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து செம்ம இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி ஃபோட்டோஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் ஒரு தரமான பிளேஸாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவாது பொள்ளாச்சி பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த டூரிஸ்ட் பிளேஸையும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிளேஸையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்கும். அண்ட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.